எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கவியரசு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா இம்டெக்ஸ் 2024 பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பலதரப்பட்ட மெஷின்களை போல்டுகளை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு மெஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் மில்லு. இதோட யூசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ரஃப்பான இடத்துலாம் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக இந்த மிஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. மோல்ட் அண்ட் டிசைனில் இருக்கக்கூடிய மைக்ரோ வெல்டிங் பண்ணுறதுக்காக இந்த மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, லேசர் டெக்னாலஜிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் பேனட்டு, ஹெட்லைட்டு, இந்த டிசைனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இதுக்கு டூல் கைடு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதுக்கான ஸ்டால் தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங் மிஷின். இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு மிஷினரி தான் நம்மளுக்கு வந்து 3D பிரிண்டிங் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதோடைய சாம்பிள்ஸ் தான் வந்து இங்கே வந்து எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேர். இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கேட் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துரும். கல்டிவேட்டர் அதெல்லாம் பார்க்கக்கூடிய பேஜிங்லாம் இருக்குங்க இல்லையா, கம்பெனி நேமு, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய லேசர் பிரிண்டிங் மிஷின் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஎம்சின்னு சொல்லுவாங்க, வெர்டிக்கல் மில்லிங் சென்டர். அதோடைய இதுவும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சர்ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மெஷினிங் பண்ணுது. அதுக்கான மிஷின் தான் இது, விஎம்சி. இதுக்கு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோடெஸ்க் சாஃப்ட்வேரில் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து போஷோட ட்ரில்லிங் மிஷின் அண்ட் தென் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு யூஸ் பண்ணுற எல்லா மிஷினரிஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிக் அண்ட் பிளேஸ் மெக்கானிசம். இது வந்து கிரிப்பர் ஆர்மு. இதில் வந்து நீங்கள் டூலோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா இதை வந்து ஒரு டேபிள் டு இன்னொரு டேபிளுக்கு மூவ் பண்ணுறதுக்காக இந்த பிக் அண்ட் பிளேஸ் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. This is a 6 degree of freedom robotic arm. We manufacture these robots in Noida. The payload capacity of robot varies from 3 kg to 12 kg and reach of robot varies from 830 mm to 1900 mm. Now, depending upon your application, your robot can be used for visual inspection, spray painting, powder coating, and certain other applications that varies upon your industry and other requirements. The cost of robot may vary depending upon your specifications. Along with the robot, we can also provide you with some system integration if you need it. Thank you.
கிளச் பிளேட் அண்ட் தென் வந்து ஷீட் மெட்டல்ஸ், டிராக்டரோடைய ஃப்ரண்ட் பானட், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிசைன் பண்ணி தென் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து அக்ரோலெக்ஸ், அந்த டிராக்டருடைய ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மேனுஃபேக்சரிங், இவங்களுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் வந்து மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான மோல்ட்ஸ் அஸ் வெல் அஸ் லைக் அதே வந்து மோல்ட் பண்ணதுக்கப்புறமான பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனும் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லா செக்டர்ஸுக்குமே வந்து பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் லைக் ஆட்டோமோட்டிவ், கண்டெய்னர்ஸ், டாய்ஸ், மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்குமே வந்து எங்கெங்கே பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ, தெர்மோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கோ, ஸோ அதெல்லாமே நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டபிள் இது வச்சுட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ரோபிளேட் டெக்னாலஜி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டூல் அண்ட் டைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டை, இது எல்லாமே இன்ஜெக்ஷன் மோல்டிங் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயருக்கு யூஸ் பண்ணுற கனெக்டர்ஸ். ஸோ எய்ம் டூலிங் சிஸ்டம், நீங்கள் சிஎன்சி விஎம்சிக்கெலாம் பார்க்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டோட சக்கு எல்லாமே வந்து இருக்குது. இது ஒரு காலட் ஹோல்டர். ஸோ அக்குமார் ட்ரேடிங் கார்பரேஷன் இவங்க வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்மெட்ஸு, ஜாக்கெட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி க்ளவுஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சென்சோ விஷன் இவங்க என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின். இதோட யூசேஜ் வந்து நீங்கள் போல்ட் அண்ட் நெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்டு ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து செப்பரேட் லோடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வேயரில் தான் வந்து நடக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு காம்போனன்ட் உள்ளே போயிட்டு செக்ரிகேட் பண்ணும் காம்போனன்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ சென்சோ விஷனோடைய இன்னொரு ப்ராடக்ட் இது. இதோடைய பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு வரக்கூடிய காம்போனன்ட் வந்து டிஃபெக்டாக இருக்கா, டிஃபெக்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இது. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து டிஃபெக்டான ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஒர்க்குக்கு போயிடும். அதர்வைஸ் நல்ல காம்போனன்ட்னா பேக்கேஜிங் வந்து போய்டும். அதை செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டர்போ க்ளீன். இதோடைய பர்பஸ் வந்து நீங்கள் ஜிங்க் கோட்டிங் ஆர் பிளேட்டிங் எதனா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட்னஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏர்வெஸ்டர் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட்ஸ், ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட், ஃபாஸ்ட்னர்ஸு, போல்டு, நெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் போல்ட் நெட்டு. இவங்க என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா ஜிங்க் கோட்டிங் பண்ண போல்ட் அண்ட் நெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பிளாக்னிங், இது பிளாக் கலரில் இருக்கும், இது பேர் பிளாக்னிங். இது எதுக்கு பண்ணுவாங்கன்னா போல்டில் வந்து ரஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாக்னிங் பண்ணுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் கோட்டிங். இது ஜிங்க் கோட்டிங் பண்ணுது. இது எல்லாமே டேப்பரிங் இது பேர். இது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஏர்வெஸ்டர் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
இதோட யூசேஜ் வந்து அந்த பேரிங்கில் இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாமே வெளியே வராத மாதிரி இந்த ஸ்னாப் ரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி பிடிக்கும். இந்த இம்டெக்ஸ் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 2025லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. வருஷம் இந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நீங்கள் வந்து புதுதாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான எக்ஸ்போவில் வந்து கலந்துக்குங்க. இந்த மாதிரியான எக்ஸ்போவில் கலந்துக்க சொல்லும் போது தான் இன்றைக்கி என்ன டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு, இன்றைக்கி எது மாதிரியான மிஷினரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு, ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸில் வந்து எப்படி அப்டேட் இருக்குது, வெல்டிங்ஸில் வந்து எப்படி அப்டேட் இருக்குது, மோல்ட் அண்ட் டிசைனில் வந்து எப்படி அப்டேட் இருக்குது, இது எல்லாத்தையுமே உங்களால் இது மாதிரியான எக்ஸ்போக்கு வர சொல்லும் போது தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ எம் டெல்லிங் திஸ் ரீசன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஹெர்மலோடைய விஎம்சி மிஷினில் மெஷினிங் பண்ண காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா டயரோட டையிங் இது அதோடைய ரெப்ளிகா இருக்கும். இதில் வந்து நீங்கள் அந்த ரப்பர் மெட்டீரியலை மோல்ட் பண்ணி ஊற்ற சொல்லும் பொழுது இந்த டயர் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கான யூனிட் தான் இது. இதுவும் அதே மாதிரி தாங்க, இதுவும் அதே தான், இதுவும் ஒரு ரெப்ளிகா தான். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகா தான் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு விஎம்சி இருக்குது. இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண காம்பனண்ட் இது எல்லாமே சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாக் அப்சார்ப்ஷனுடைய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய யூனிட் இது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுதாங்க வந்து கிராங்க் ஷாஃப்ட், அதோடைய கனெக்டிங் ராடு இது. ஸோ உங்களுக்கு வந்து அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பண்ணுவாங்க. இன்ஜினில் இருக்கக்கூடியது இவ்வளோ பெரிய இன்ஜினோட காம்பனண்ட்டும் இதில் வந்து மெஷினிங் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ 3D சிஸ்டம் இவங்களுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டக்ட்டு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இம்பெல்லருக்கு வரக்கூடிய கேசிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை யூஸிங் இந்த பிளாஸ்டிக்ஸ் மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்ஸ் தான் 3D பிரிண்டிங் மூலமா உங்களுக்கு இது மாதிரியான காம்பனண்ட்டாக வந்து மாறி இருக்கு. ஏபிஐ அவங்களுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெஷர்மெண்ட் பேஸ்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பேஸ்டு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்பனண்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து எடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு போல்டோட ஒரு நெட்டோட அப்படின்னா ஒரு ஷாஃப்டோட சைஸ் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெர்னியர் கேலிஃபர், வெர்னியர் ஹைட் கேஜ் இது மாதிரி யூஸ் பண்ணாமல் பை யூஸிங் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, எக்ஸ்டி லேசர் டெக்னாலஜி, பால் பேர், அது பார்த்திங்கன்னா ஸ்விவில் செக்கு, அப்புறம் வந்து சிஎம்எம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்போவோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே வந்து போடுறேன். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புகிற அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கியூஆர்ஸ் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கியூஆர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடி கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்க்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸிபிஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ பெங்களூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ஸு. பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ரோ இல்லை ட்ரெயினில் வரீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸ்போக்கு வரத்துக்கு எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
பை த பை இன்னைக்கு வீடியோவை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டாலில் என்ன மாதிரியான மெஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரியான டூல்ஸ் வந்து இருக்குது, என்ன மாதிரியான ஃபாஸ்ட்னஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்த பற்றியுமே கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இது போன்ற புது புது வீடியோக்களை பார்ப்பதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை கவனிச்சிட்டு இருங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விலை தமிழன் கவியரசு.